ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்தியாவில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான ஏஐ இமேஜஸை எப்படி க்ரியேட் பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். ஸோ எக்கச்சக்கமான இமேஜஸ் நம்ம க்ரியேட் பண்ணலாம். அதை பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் ChatGPT அல்லது ஜெமினி போன்ற ஏதாச்சும் ஒரு ஏஐ நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஆப்பை. அதில் போயிட்டு அந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணி இதில் உங்களுக்கு முதல்ல கிரியேட் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஃபோட்டோஸ்னு இருக்க பாருங்கள், அதில் போயிட்டு உங்களுக்கான ஃபோட்டோஸ் எதுவோ அதை நீங்கள் அப்லோட் பண்ண பாருங்கள். ஸோ ஃபோட்டோ உங்களுக்கு என்ன ஃபோட்டோ பிடிக்குதோ அந்த ஃபோட்டோவை தான் நீங்கள் முதல்ல அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சரியான ஃபோட்டோ கரெக்டாக வரா மாதிரி நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கான ப்ராம்ப்டை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ எக்கச்சக்கமான ப்ராம்ப்டை நம்ம லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். கிட்டத்தட்ட 30க்கு மேற்பட்ட ப்ராம்ப்ட் நம்ம வெப்சைட்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வெப்சைட்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். அதில் இருக்கிற ப்ராம்ப்ட் எல்லாமே ஒன்பதுனா நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எது நல்லாயிருக்கோ அதை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாங்க. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா செல்ஃபி வித் ஃப்ரீடம் ஃபைட்டருக்கான ப்ராம்ப்டை க்ரியேட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கான ப்ராம்ப்ட் இது தாங்க ஃபுல்லாக இருக்கும். ஸோ கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிரியேட் செல்ஃபி வித் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யார் பிடிக்குதோ அவங்களுடைய, அதாவது எந்த ஃப்ரீடம் ஃபைட்டர் உங்களுக்கு பிடிக்குதோ அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் என்ட்ரு பண்ண பாருங்கள். அவங்க பேரை மட்டும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்போதைக்கு சுபாஷ் சந்திர போஸ் அந்த மாதிரி நான் கொடுத்துறேன். உங்களுக்கு எந்த ஃப்ரீடம் ஃபைட்டர் பிடிக்குதோ அவங்க பேரை மட்டும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ கரெக்டாக பார்த்தா கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பேர், அதாவது கடைசியாக அந்த ப்ராம்ப்ட்டு கீழே கிரியேட் செல்ஃபி வித் கீழே அவங்க நேமில் நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். என்ட்ரு பண்ணிட்டு இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தா இந்த மாதிரி இமேஜ் கிரியேட் ஆகுது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கிரியேட்டிங் இமேஜ் அப்படின்ற மாதிரி வரும். ஒரு பார்த்தா ஒரு 30 செகண்ட் அல்லது 1 மினிட்ஸுக்குள்ளே உங்களுக்கான இமேஜ் கிரியேட் ஆகிடும். இந்த மாதிரி உங்களுக்கான இமேஜ் பார்த்தா கிரியேட் ஆகிடுங்க. ஸோ இதான் உங்களுக்கு செல்ஃபி வித் ஃப்ரீடம் ஃபைட்டர் மாதிரி டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபோட்டோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. ஸோ எந்த ஃப்ரீடம் ஃபைட்டரை கூட வேணால் நீங்கள் செல்ஃபி மாரி எடுத்துக்கலாம். இது அதுக்கான ஒரு ஏஐக்கான ப்ராம்ப்ட்டுங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ராம்ப்ட் இருக்குது. நான் லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். உங்களுக்கு என்னமான ப்ராம்ப்ட் தேவைப்படுதோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஸோ உங்களுக்கு ப்ரொஃபைல் பிக்சர் வைக்கணும், இல்லை பார்த்தா அந்த ரெட் ஃபோர்ட்டில் இருக்க மாதிரி ஃபோட்டோ வேணும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஏஐக்கான டிசைன்ஸ் இருக்குது. லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன், பயன்படுத்தி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடி எடுத்துகிட்டு போகிற மாதிரி, ஷீட்டில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ எக்கச்சக்கமான ப்ராம்ப்ட்ஸ் கொடுத்துருக்கும். ஸோ தேவைப்படுறவங்க பயன்படுத்தி பாருங்கள். இந்த மாதிரியான இண்டிபெண்டன்ஸ் டே ஏஜ் இமேஜ் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்முடைய அந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன், வெப் டெவலப்புக்கான லிங்க்கு. அதில் எல்லா ப்ராம்ப்ட்டுமே கொடுத்துருக்கும். ஸோ தேவைப்படுற ப்ராம்ப்ட்டை நீங்கள் காப்பி பேஸ்ட்டு பண்ணி உங்களுக்கான இமேஜை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அடுத்த ஒரு நிலையோல் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.